இப்போ இந்த வீடியோவில் சுவையான கேரட் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: கேரட், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டை, தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், வத்தல் தூள், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ஜீரகம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் சூடானதும் நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி தெளித்தா மட்டும் போதும். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது வேகட்டு. இது வேகிற டைமில் நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. லைட்டாக அரைச்சா போதும். அப்புறம் இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சுது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா வரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வரட்டியாச்சு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை நம்ம அதில் போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கூட பாயில் ஆகட்டது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சுவையான கேரட் முட்டை பொரியல் ரெடி. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.